காலைல வயித்துக்கு பிரெட் ஆம்லெட்டும், மூளைக்கும் ஜாயிண்ட்க்கும் சேர்த்து ஒரு மீன் ஆயில உள்ள தள்ளிட்டு இன்னைக்கான பிரிப்பரேஷன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பிரிப்பரேஷன்ல ஜிகேவோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தேன். மெயினா அத படிக்கிறதுக்கான காரணம் ஜிகேவ நம்ம தொடர்ந்து படிச்சுட்டு இருந்தா மட்டுமே பத்தாது. நம்ம படிக்கிறத வச்சு எவ்வளவு பிஏக்யூ நம்மளால அட்டெண்ட் பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். அட்டெண்ட் பண்றது மட்டும் இல்லாம, அதுல நோட் அவுட் பண்ணியிருக்கிற கீ பாயிண்ட்ஸும் நம்ம மெயினா நோட் பண்ணி வச்சுக்கணும் கைஸ். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்புறம் யாராச்சும் புதுசா பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாலோ பட்டனையும், சப்ஸ்கிரைப் பட்டனையும் கொஞ்சம் அழுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் நீண்ட நாள் கழிச்சு இன்னைக்கு சிக்கன வாங்கிட்டு வந்தேன் கைஸ். வாங்கிட்டு வந்த சிக்கன தவால போட்டு நல்லா வறு வறுன்னு வறுத்து தட்டுல போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். அத அப்படியே வயித்துக்குள்ள தள்ளிட்டு ப்ரீ ஒர்க் அவுட்க்கு ஒரு காஃபிய குடிச்சுட்டு ஜிம்முக்கு கிளம்பிட்டேன். ஸ்டார்ட்டிங்கே ட்ரைசெப்ஸ் வேரியேஷன்ல கீழ தள்ளுதல்ல 2 வேரியேஷனும், மேல இழுக்கிறதுல ஒரு வேரியேஷனும் போட்டு இன்னைக்கான ட்ரைசெப்ஸ் ஒர்க் அவுட்ட முடிச்சுட்டேன். அப்புறம் வழக்கம் போல பேக் ஒர்க் அவுட்ட பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் கைஸ். ஸ்டார்ட்டிங்கே மேனுவல் லேட் புல் டவுன்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் ரேக் புல்ல ஒரு 3 செட், சிங்கிள் ஆர்ம் ரோவிங்ல ஒரு 3 செட்ன்னு போட்டு முடிச்சாச்சு. கடைசியா இருக்கிறது நம்ம புல் ஓவர் மட்டும் தான். அத முடிச்சதுக்கு அப்புறம் அண்ணனும் தம்பியும் சேர்ந்து ஏதோ புது ஒர்க் அவுட்ட இன்னோவேட் பண்ணிட்டு இருந்தானுங்க. இதுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு நீங்களே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அதுக்கப்புறம் இறுதியா புரத கலைய குடிச்சிட்டு மேல் சாய்வு நடை நடந்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இரவு உணவுக்கு கொத்து பரோட்டாவும், மீதம் இருந்த சிக்கன சாப்பிட்டு இன்னைக்கான இரவு உணவு முடிச்சுக்கிட்டேன். மீண்டும் நான் ஒரு புதிய நாள்ல புதிய வீடியோல உங்கள சந்திக்கிறேன் கைஸ். பாய்.